யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கேசரி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ரவை, முந்திரி வத்தல், சீனி, நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, குங்குமப்பூ, தண்ணி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். வாங்கோ. நாங்கள் முதல்ல ஏலக்காயை வறுப்போம். ஒரு கரண்டி நெய் விட்டு நாங்கள் முதல்ல ஏலக்காயை வறுப்போம். ஏலக்காய் சாடியாக சூடு வர அதை இறக்கி அரைப்போம். இந்த ஏலக்காயை போடும். இது மெல்லிய சூட்டுக்காகத்தான் இதை போடுறோம். மெல்லிய சூடு வர இது கொஞ்சம் சீனியை போட்டு இதை திரும்பி அப்புறம் அரைச்சி வையுங்கோ. ஏலக்காய் இப்போ கொஞ்சம் பொறுமை வந்துட்டுது, சூடு மாறி இருக்கும். இதுக்குள்ள ஒரு கரண்டி சீனியும் போட்டு நாங்கள் அடித்து வைப்போம். நல்ல வாசமாக இருக்கும். ஏலக்காய் முதல் போட்டாலும் பார்க்க இப்போ நல்லா பொறுமையாக வந்துருக்குது. இன்னி பிடிக்கலாம் வெடிக்கும். இதை இறக்கி இதோட சீனியோட இதை அரைப்போம். முந்திரி இதெல்லாம் போடும், முந்திரி பருப்பை போடுவோம். மெல்லிய நெருப்பில் செய்யுங்க. இது ஒரு அன்புள்ள பலகாலமாக கேட்டுக்கொண்டு இருந்தால் எங்களுக்கு செய்கிறதுக்கு சாமான்கள் கொஞ்சம் வேண்ட கஷ்டமாக இருந்தது. குங்குமப்பூ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதுக்குள்ள இறக்குவோம். இதுக்குள்ளேயே முந்திரி வத்தலையும் போடுவோம். கொஞ்சம் பொங்கி வர இதையும் இறக்குவோம். கஜு இறக்குற கோப்பைகளையே இறக்குறோம். மெல்லிய நெருப்புலையே செய்யுங்க. இந்த பேணி தான் எங்களுடைய அளவு. ஒரு பேணி ரவையை எடுத்துறாங்க. இப்போ ரவையும் போட்டு வறுக்க போகிறோம். மெல்லிய நெருப்பில் விட்டு இளம் சிவக்காமல் நல்லா வறுத்தெடுங்க. அதை வறுத்து கொண்டு கேட்கல நாங்கள் இதுக்குள்ள ஒரு கரண்டி சீனியை போட்டு இதற்கா பட்டு போல் அரைச்சி கொண்டு வருவோம். இந்த சீனியையும் ஏலக்காயையும் இதை நாங்கள் வறுக்கேக்கில் இன்னொரு கரண்டி நெய்யை விடுவோம். இன்னொரு கரண்டி நெய் விட போகிறேன். முதல்ல ஒரு கரண்டி விட்டனாங்க. கேசர்ண்டா குங்குமப்பூ. நான் இந்த குங்குமப்பூ இல்லாதபடியாக தான் நான் இந்த கேசரியை செய்ய விரும்பல. நான் இன்றைக்கு இது இல்லையண்டு போட்டு கலரை போட்டு செய்தாண்டா பிள்ளைகளும் அதே மாதிரி கலரை தான் போட்டு செய்ய இருப்பினோம். இது வேறு மட்டும் பொறுத்து கொண்டு வந்தேன் இது செய்ய. அன்புலாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருந்தால் கேசரி செய்யுங்கொண்டு செய்யாத காரணம் இதுதானம்மா. நானே கலரை போட்டு உங்களை செய்ய இது காட்டி தந்தேன்னா நீங்களும் நாளைக்கு அதே மாதிரி கலரை போட்டு செய்வீங்க. எவ்வளோ தவிக்கலுமோ கலர்களை தவிருங்கோ. இது நல்லா வறுபடணும், இல்லாட்டி களி மாதிரி வந்துடும். நாங்கள் உப்புமாக்கு நல்லா வறுக்கிற மாதிரி இதையும் வறுக்கணும். இப்போ நல்ல வாசம் பெறாது. உங்களுக்கு பார்க்க தெரியும், முதிரி மாதிரி இருக்குது. வெளியில் இறக்குவோம். இந்த சட்டியை எப்படி ஒரு இறக்கி போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி வைப்போம். குங்குமம் போக கரைய விடுறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி. இப்போ நாங்கள் இதை இறக்கி வைப்போம். இது நல்லா இந்த சூடு அதுலேயே இருக்கட்டும், கொஞ்சம் ஆகட்டும், கொதி. இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். இதால் ஒரு கப்பை தான் ரவை போட்டுனான். இப்போ 2.5 கப் விட போகிறோம் தண்ணி. ரவை நல்லா அவியறதுக்கு தான் அந்த 2.5 கப் விட போகிறோம். இப்போ
முதல் 2 போட்டுனாங்க. இப்போ அரக் பண்ணி விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா பொங்க கொதிக்கட்டும். அப்போ நாங்கள் இவ்வளவு குங்குமப்பூவையும் போடுவோம். இந்த சுடு தண்ணியை விட்டு வைப்போம். கொஞ்ச நேரம் விட கரைஞ்சி போகும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளேயும் இப்போ நாங்கள் 3வது கரண்டி பாவிக்கிறோம். நெய் 1 கரண்டி நெய் விடுங்கோ. இப்போ இந்த ரவையை நாங்கள் கொஞ்சமாக போட்டு கிளறணும். கட்டி விடாமல் கொஞ்சமாக போடுங்க. இங்கே வடிவாக பறிச்சிக்கிட்டா அது குழையாது. அப்படியே கூடாது. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. கொஞ்சமாக கட்டி வர விட்டுறாதீங்கோ. எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு கிளறுங்கோ. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ. இப்போ நாங்கள் இப்படி செய்யக்கலாம். கொஞ்சமாக போட்டு தந்தேக்கலாம். அந்த ரவை முழுசாக அவிப்பட்டு கொண்டு வருது. ரவை நல்லா அவிஞ்ச அப்புறம் தான் சீனி போடணும். இப்போ நாங்கள் இந்த அரைச்ச இதையும் இதுக்குள்ளேயே போடுவோம். இந்த ஏலக்காய் நான் 10-12 ஏலக்காய் கிட்ட போட்டிருப்போம். சீனி போட்டு அடித்த நாங்கள் இதையும் போட்டு விடுவோம். இப்போ நாங்கள் இது ஒரு சுண்டு ரவைக்கு 1 சுண்டு சீனி இதையும் போட போகிறோம். இந்த சீனி அப்படி இலகி வரும். உங்களுக்கு இலகி இப்போ இந்த கேக்கில் நீங்கள் அதை இறக்கலாம். இந்த சீனிக்கில் நாங்கள் ஒரு இவ்வளவு காக்கரண்டிக்கிற ஒரு இவ்வளவு உப்பு போட்டு அடித்த நாங்கள் சீனி ஏலக்காய்க்கில் அந்த இனிப்பை கூட்டி காட்டுறதுக்கு ஒரு சொட்டு தேக்கரண்டின்னு சொல்லிடாது. சரியான கொஞ்சமாக தான் காட்டின அளவு போட்டு அடிச்சிங்கடா. சரி, இப்போ நீ இப்போ இலகி விதைக்கல எல்லாம் கட்டியோன்னு தெரியாது உங்களுக்கு. அமைச்சி செய்வோம். அப்போ நாங்கள் இந்த கலரையும் விடுவோம். இந்த முந்திரி மத்தனையும் போடுவோம். எல்லாத்தையும் நல்லா கிண்டுவோம், கிளறுவோம். எல்லாத்துலேயும் அதை நிறைஞ்சேரட்டும். இப்போ நாங்கள் இப்படியே பாருங்கோ, ஒரு சொட்டு தண்ணியோ இந்த சீனியும் நல்ல வடிவாக கரைஞ்சி தண்ணியாக இப்போ கட்டியாக வந்துடுது. இனி நாங்கள் இதை இறக்கலாம். இப்போ நீங்கள் கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது, ஒன்றும் ஒட்டாது. இது நாங்கள் விட்ட நெய்யே காணும். இனி நெய்யும் விட தேவையில்லை. வாசத்துக்கு வேணுமாட்டா மேலால் கொஞ்சத்தை விடுங்கோ. நீங்கள் விடுறேன்டா. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த கப்புக்குள்ளே போட்டுட்டு தட்டிலையும் எண்ணெயை பூசுங்கோ. இப்போ நாங்கள் இந்த ஒரு கப்புக்குள்ளே போட்டுட்டு அதையும் அடிப்போம். இப்போ இதை நாங்கள் தட்டி போட்டு தூக்குவோம். இந்த எண்ணெய் இதுக்கும் நீங்கள் எண்ணெய் பூசுங்கோ. மிச்சம் இருக்கிறதே நாங்கள் இப்போ தட்டி வாழையிலையால் தட்டி துண்டாக்க வெட்ட போகிறோம். நல்லா உங்களுக்கு இவ்வளோ மொத்தம் வேணுமோ அவ்வளோத்துக்கு மொத்தது மெல்லிசா வேணுமாட்டா நல்ல மெல்லிசா தட்டுங்கோ. மொத்தமாக வேணுமாட்டா மொத்தமாக தட்டுங்கோ. இப்போ நாங்கள் அப்போது குழந்த நெய்யில் முழுக்க பாவிக்கையில் இவ்வளோ நாங்கள் வச்ச நாங்கள்
இது சீனியும் உங்களுடைய அளவு. நாங்கள் ஒரு சுண்டு ரவைக்கு ஒரு சுண்டு சீனி போட்டினாங்க. நீங்கள் இனிப்பு கூடண்டா சீனியின் அளவை குறையுங்க. இது வாழை இலையில் எண்ணெயை தடவுங்க. அந்த நெய்யை தடவி போட்டு தேயுங்க. உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அந்த மொத்தத்துக்கு செய்து வெட்டுங்க. இது சீனி. இந்த ரவையை நீங்கள் ரவையை நல்லா வறுத்துட்டீங்கன்னா அதில் பிழைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தண்ணியையும் அளவாக விட்டிங்கண்டா 2 பேணி விட்டிங்கண்டா ரவை நல்ல வடிவாக அவியும். அவிஞ்சா பிறகு தான் சீனி போடணும். இதுகள் இந்த முந்திரிய வத்தல் முந்திரிய பருப்புகளுக்கு அளவில்லை. உங்களுக்கு கொஞ்சம் இது வடிவாக செய்யணுமெண்டா கொஞ்சம் கூட பாவிக்கலாம். இதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி துண்டுகள் போடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும்.